அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சட்னிங்க. இது இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடோட கூட இதை சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 4 வரமிளகாய், 4-5 பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. வச்சுட்டு இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க. பருப்பு கோல்டன் கலர் மாறணும் அந்த அளவுக்கு வறுத்து விடுங்க. முள்ளங்கியில் பார்த்திங்கனாக்கா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. சின்ன கோலி குண்டு சைஸ் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. டைஜஷன் ஈஸியாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால விட்டமின் சி இதில் அதிகமாகவே இருக்குது. அதனால் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இப்போ இதெல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிக்கிட்டு இதுலேயே ஒரு பெரிய வெங்காயம் 2 முள்ளங்கியை நறுக்கி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை ஆற வச்சு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முள்ளங்கி சாப்பிட்டு வந்தோம்னாக்கா சளி தொல்லை, இருமல் தொல்லை இருக்காதுங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு நல்லதுங்க முள்ளங்கி. அதனால் கண்டிப்பாக முள்ளங்கி சளி பிடிச்சிருக்கப்போ முள்ளங்கி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சளி பிடிச்சா முள்ளங்கி சேர்க்கக்கூடாது, அது தவறான கருத்துங்க. காமால் இருக்கிறவங்க கூட முள்ளங்கி சாப்பிட்டு வராங்க. முள்ளங்கி ஜூஸாக குடிச்சிங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவாகுங்க. அது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு, முள்ளங்கி போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியை வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் தாளிப்பு கொடுக்கல. தாளிப்பு தேவைன்னா எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. பாப்பாவுக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு, நான் தாளிக்கலைங்க, நீங்கள் தாளிச்சுக்கோங்க.